வாழ்க்கை என்றாலே போராட்டம்தான். போராட்டம் இல்லாமல் வாழ முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் போராட்டம்தான் வாழ்க்கை. தினமும் போராட்டம். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்வதற்கு முன் வரை போராட்டம்தான். அப்படியே பழகிவிட்டது. ஏனென்றால் காலை எழுந்தவுடன் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிற்கு என்ன செய்ய வேண்டும், மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டம். அடுத்த வாரம் எது தேவைப்படும் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, அடுத்த வருடம் பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படும், நாம் ஓய்வெடுத்த பிறகு நம் குடும்பத்திற்கு என்ன தேவைப்படும், அதற்காக நாம் எதை சேமித்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் மனதில் ஒரே போராட்டம். போராட்டம் என்றால் என்ன? கவலை. கவலை என்றால் என்ன? குழப்பம். இதற்கு தீர்வு உண்டா என்றால் கிடையாது. ஏனென்றால் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, கவலை இல்லாத மனிதம் இல்லை, கவலை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. அப்படி என்றால் போராட்டம்தான் வாழ்க்கையா? ஆமாம். சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு என்று ஒரு கவலை, அதாவது போராட்டம். வாலிப பருவத்தில் அவர்களுக்கு என்று ஒரு கவலை, போராட்டம். அதன் பிறகு வேலை தேட வேண்டுமே என்ற கவலை, போராட்டம். அதன் பிறகு மனவாழ்வு நன்றாக அமைய வேண்டுமே என்ற கவலை, போராட்டம். அதன் பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகு குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படும் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு அவற்றை செய்ய வேண்டும் என்ற குழப்பம், கவலை, போராட்டம். பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்ற கவலை, போராட்டம். அதன் பிறகு எல்லோருக்கும் நோய் நொடியும் வந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த கவலையினால், போராட்டத்தினால் அது ஒரு பெரிய போராட்டமாக மாறிவிடுகின்றது. வயோதிக காலத்தில் பிள்ளைகளை எதிர்பார்த்து நிற்க வேண்டியிருக்கின்றது. அது ஒரு பெரிய போராட்டம், கவலை, குழப்பம். ஆக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை போராட்டம்தான் வாழ்க்கை. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது என்பது உண்மைதான். ஏனென்றால் வயிறு பசித்தால்தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வரும். அதுபோலத்தான் கவலை இல்லை என்றால் மனிதன் இல்லை, போராட்டம் இல்லை என்றால் மனிதன் இல்லை, குழப்பம் இல்லை என்றால் மனிதன் இல்லை. ஆக போராட்டத்துடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் போராட்டம்தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்றது. அப்படி என்றால் போராட்டம்தான் வாழ்க்கையா என்று கேட்டால் நான் சொல்வேன், ஆமாம், போராட்டம்தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் போராட்டம். ஆகவே மக்களை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம்.